வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திருத்தணிகையில் வடமாநிலத்தவர் ஒருத்தர் அருவாளால் வெட்டப்பட்டிருக்கிறாரு. 17 வயசு பசங்க 4 பேர் சேர்ந்து அவரை வெட்டி ரொம்ப கொடூரமாக வெட்டியிருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் காணொலியில் நம்ம பார்த்தோம். இந்த சம்பவத்தை தாண்டி அடுத்து திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஒரு வயசானவரை போட்டு அடிக்கிற மாதிரியான காணொலியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியான வன்முறைகள் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வடமாநிலத்தவர் மீதான வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டிலே கட்டமைப்பதை சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தமிழ் தேசியத்தின் பெயரால் இன்னொரு இனக்குழுவை வெறுப்பது என்பதை, இன்னொரு மொழி பேசுகிறவனை வெறுப்பது என்பதை ஒரு பெரிய அரசியல் பிரகடனமாகவே தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இதனுடைய ஒரு எதிர் விளைவாகத்தான் ஒரு வடமாநில இளைஞன் முறைத்து பார்த்தான் என்பதற்காக வேண்டி அவனை பட்டா கத்தியால் குத்தி அவனை கதற அவனை சித்திரவதை செய்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையிலே அவன் செத்து விட்டான் என்று இடையிலே ஒரு வதந்தி வேறு பரவியது. அது எதிர்பாராத விதமாக அவன் உயிர் பிழைத்து கொண்டான். ஒருவேளை அவனுக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் வடமாநில இளைஞர்களுக்கு ஒரு கொலை முயற்சி நடந்தது என்பது கொலையிலேயே முடிந்து விட்டது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கான வாய்ப்பாக. ஏன்னா ஏற்கனவே வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு போலியான வீடியோவை, வட இந்தியாவில் இருந்த ஒரு வீடியோவை தமிழ்நாட்டிலே பரவ விட்டு ஒரு கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்திலே சில சக்திகள், வலதுசாரி சக்திகள் இங்கே ஈடுபட்டார்கள். அது பொய்யானது என்பதை நிரூபிக்க தவறிவிட்டு, ஏன்னா வதந்தி மாதிரி வேகமாக பரவக்கூடியது எதுவுமே கிடையாது. காந்தியினுடைய படுகொலையின் போது கூட இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் நாதுராம் கோட்சே கொலையை செய்தான். அது இந்து முஸ்லீம் கலவரமாக மாற வேண்டும், ஏதோ முஸ்லீம்கள் தான் காந்தியை கொலை செய்து விட்டார்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். அவன் பிடிபட்டதற்கு பின்பு வானொலியிலே அன்றைய காலகட்டத்திலே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நாதுராம் கோட்சேயினுடைய கையிலே ஒரு துப்பாக்கி இருந்தது, அது இந்துத்துவவாதிகளின் ஆர்எஸ்எஸ்காரர்களினுடைய ஒரு கருவி, ஒரு ஆயுதம். அதை போலத்தான் நாதுராம் கோட்சேயே ஒரு கருவிதான், ஒரு ஆயுதம்தான். அந்த தத்துவத்தை தான் வெல்ல வேண்டுமே தவிர தனி மனிதனை அல்ல. அது பகைவனை கொள்வதை போல பகையை கொள்வது எளிதல்ல. பகைவனை கொன்று விடலாம், பகையை கொள்வது அது எளிதான விஷயம் இல்லை. அப்போ ஒரு இன வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்ததனுடைய விளைவாக இது உருவானது என்பது ஒரு முக்கியமான கூறுதல். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ரீல்ஸில் ஒருத்தன் வெளியிடுறான் வன்முறை காட்சியை அப்படின்னா கொடூரமான முறையிலே தாக்குவதை ஹீரோயிசமாக அவன் கருதுகிறான். சக மனிதனுடைய துன்பத்தை தீர்ப்பவன் வீரனா, சக மனிதனை துன்புறுத்துகிறவன் வீரனான்? 2 கேள்வி இருக்கிறது. சக மனிதனை துன்புறுத்துகிறவன் ஒரு மிகப்பெரிய சேடிஸ்ட், அவன் ஒரு வன்முறையாளன், அவன் ஒரு பொறுக்கி, அவன் ஒரு ரவுடி. ஆனால் நம்ம தமிழ் சினிமாக்களில் என்ன செஞ்சுருக்கான்னா, ரவுடிகளாக இருக்கிறவன், பொறுக்கிகளாக இருக்கிறவன், கொலகாரனாக இருக்கிறவன், கூலிப்படையில் வேலை செய்கிறவனையெல்லாம் கதாநாயகனாக காட்டக்கூடியது. நம்ம ஊரில் என்ன நிலைமைன்னா, சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறவன் தான் சூப்பர் ஸ்டார். இந்த ஊரில் ஒவ்வொரு படத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி சிகரெட்டு குடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், கேன்சர் வரும், இப்படிலாம் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாரு, இதோ பாருங்கள் முகேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு ஒரு புகையை காட்டுறாங்க எல்லா படத்துக்கு போனாலும். ஆனால் இந்த தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுறவனை, தொடர்ந்து புகைப்பவனை கதாநாயகனாக அல்ல சூப்பர் ஸ்டாராகவே காட்டியிருக்கணும். அதை பெருமிதமாக கொண்டாடி இருக்கிறோம். பல பேர் என்ன செய்வான்னா, ஊருக்கு அப்பால் போய் ஒரு தெருமுனையில் கடைசியில் இருக்கிற பெட்டி கடையில் போய் சிகரெட்டு குடிக்கிறவன் போய் குடிப்பான் ஓரமாக. அந்த பக்கம் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா மறைத்து வைப்பார்கள். சில பேர் சொல்லுவான், மறைச்சி வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அவங்க மாமாவே வாங்கி எல்லாத்தையும் அடிச்சிடுவாப்புல, பாக்கெட்டோடு அடிச்சுட்டு போயிடுவாப்புலன்னு சொல்கிறவனு இருக்கான். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, குடிப்பவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, புகைப்பவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. இன்றைக்கு அந்த குற்ற உணர்ச்சியை கழுவி விட்டது யார், இல்லாமல் செய்தது யார்? சினிமாக்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் கூட புகைக்கிற காட்சியை, குடிக்கிற காட்சியை உற்சாகப்படுத்துகிற விஷயமாக அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் எந்த சினிமாவுக்கு போனீங்கன்னாலும் பாரில் ஆட்டம் போட்டுருதான் ஓப்பனிங் சீனே வருது.
நீங்கள் மாஸ்டர் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எப்போவுமே ப்ரொஃபஸராக இருப்பார். இத்தனைக்கும் அவர் குடிச்சு தூங்கிட்டே இருப்பார். திடீர்னு எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோடனே பாட்டிலோடு தான் எந்திரிப்பார். அதனால் இதுக்குள்ளே ஒரு ஹீரோயிசத்தை உருவாக்குவது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லாக்டவுன் காலத்தில் எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட்ட போது போதை உபயோகிப்பாளர்களுக்கு, போதை அடிமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்ன செய்கிறது? சில பேருக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சுன்னா சரக்கு போட்டால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போதைக்கு அடிமைப்பட்டவர்கள்லாம் மாற்று வழியை தேட ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கெடு வாய்ப்பு, குடிக்கிறவனுக்கு ஒரு நல்வாய்ப்பாக குஜராத்திலே அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுகத்தை தனியாருக்கு கொடுத்தார்கள், அதானிக்கு கொடுத்தார்கள். அதானி வந்து தனியார் துறைமுகமாக மாற்றியவுன்னு செய்த மிகப்பெரிய செயல் என்னென்னா, சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இறக்குமதி செய்தது. இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து அது எல்லா மாநிலங்கள்லையும் பரவலாக்கப்பட்டது, இந்தியா முழுமைக்கும் பரவலாக்கப்பட்டது. அதனால் ஏறத்தாழ வந்து போதை புழக்கத்திற்கு மிகப்பெரிய காரணமாக அதன் வாசலை திறந்து வைத்தது தனியார் மயம், அதானியின் துறைமுகம். அந்த வழக்கு அப்படியே போட்டு மூடிட்டாங்க. அது பரவலாக்கப்பட்டு விட்டது, அது எல்லார் கையில் கிடச்சிருச்சு. கிடச்ச பின்னாடி ஏன் தடுக்கலை இவங்க பிஜேபிக்காரங்க எப்போவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பல 1000 டன் அனுப்புவாங்க மாட்டு இறைச்சி வெளிநாடுகளுக்கு. உலகத்திலேயே அதிக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா விளம்பரம் செய்வாங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ திங்கிறோன்னா அடிப்பாங்க போய். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ மொத்த வியாபாரத்தை முடிச்சிட்டாங்க. சில்லறை வியாபாரத்தில் அங்கங்கே சிக்கிறான்ல, அதில் தான் பாரபட்சம் இல்லாமல் அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்திலிருந்து கிருஷ்ணாவிலிருந்து எல்லாரையும் கை செய்கிறாங்கல்ல. ஒரு புறவல நடிகர் அவர் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ நண்பர்கள் இருப்பாங்க. அவரை பாரபட்சம் காட்டி விடுதலை செய்யலையில, நடவடிக்கை கடுமையாக எடுத்தாங்கல்ல. அப்போ இது பல இடங்களில் வந்து பல பார்களில், பல விதமான கேளிக்கை விடுதிகளில், கிளப்பில் எங்கெங்கேயோ வந்து இது நடக்குது. அதை அரசு இரும்பு கரங்கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த நடவடிக்கை எவ்வளவு துரிதமாக இருந்தாலும் கள்வன் பெரிதா காப்பான் பெரிதான்னு கேட்பாங்க. எவ்வளவு பூட்டு கண்டுபிடிச்சாலும் திருட்டை ஒழித்து விட முடியாது. திருடை இருந்துக்கிட்டே இருப்பான். நீ புதுசு புதுசாக பூட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் ஜாவி கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அப்போ இந்த உலகத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, திருடுவது குற்றம் என்கிற மனப்பான்மையை உருவாக்குவது தான் நிரந்தர தீர்வு. அதனால தான் திருவள்ளுவர் கூட சொன்னார், சிறை காக்கும் காப்பு எவன்குள் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்ணை நீ பூட்டி வைப்பதனால், ஒரு இடத்திலேயே பூட்டி வைப்பதனால் அவள் மாண்புடையவளாக மாறமாட்டாள். அவள் யார் கவனிக்காத போதும் அவர் ஒழுக்க மாண்பை அவள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு படைத்தவளாக இருந்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியுமே தவிர சிறை கதவுகளால் எந்த குற்றத்தையும் தடுத்து விட முடியாது. அது நமக்கு என்னென்னா, அந்த தவறு செய்பவனுக்கு தைரியம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கைது செய்கிற நடவடிக்கை. தண்டனை கொடுப்பது என்பது தவறு முடிந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய நிலை. தவறே நடக்காமல் தடுப்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழிலே வந்து எத்தனையோ அறநூல்களை எழுதினார்கள், திருக்குறளை எழுதினார்கள், சிலப்பதிகாரம் எழுதினார்கள், எவ்வளவோ அறநூல்களை எழுதினார்கள். ஆனால் இன்ன குற்றத்திற்கு இன்ன தண்டனை என்று எழுதவே இல்லை. பிரிட்டிஷ்காரன் வந்ததற்கு பின்பு தான் தண்டனை சட்டங்கள் இயற்றப்பட்டது. அப்போ தமிழ் சமூகம் குற்றமே செய்யாத ஒரு சமூகமாக உருவாக வேண்டும் என்பதற்காக அறநூல்களை படைத்தான். அதே மாதிரி தான் தவறே நடக்காத ஒரு சமூக அமைப்பை உருவாக்காமல் நம்ம வந்து குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய தண்டனைகளை பேசுகிறோம். இப்போ வந்து ஒருவேளை இப்போ வந்து திமுக ஆட்சி நடக்குது, அதனால் இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, போதைப்பொருள் பெருகி விட்டது, குற்றங்கள் பெருகி விட்டது, சட்ட ஒழுங்கு சீரழித்து விட்டதுங்கிறார். இவர் ஆட்சியில் திமுக என்ன சொல்லிச்சு, சாத்தாங்குளத்தில் கொண்டுட்டாங்க, சட்ட ஒழுங்கு சீரழித்து விட்டது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தனக்கு நடந்தது தெரியாதுன்னு ஒருத்தர் போய் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்போ மாறி மாறி 2 கட்சிகளோ ஆட்சிகளோ குற்றச்சாட்டு சொல்வதல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை. இது குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பள்ளிக்கூடங்களிலே அவர்கள் ஏன் ஒழுங்குபடுத்தப்படவில்லை, பெற்றோர்களால் ஏன் அவர்கள் சரியாக வளர்க்கப்படவில்லை. ஏன்னா அவன் சிறுவராக இருக்கான், அவனுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து பொருந்தாது. ஆனால் கொடூரமான கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கான், பட்டாக்கத்தியில் வந்து கேட்க விட்டுறாங்க,
ஹாப்பி நியூ இயருங்கிறேன் பட்டாக்கத்தியை வச்சு வெட்டிட்டு. அது ஏன் கத்திக்கு வந்து சாதாரண பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒன்றே போதுமே கேக் வெட்டுறதுக்கு, எதுக்கு பட்டாக்கத்தி வச்சு விட்டோன்னா அதில் ரீல்ஸ் போடுறான். ஒரு மனநோய் மாதிரி வந்து பரவி கொண்டிருக்கிறது ரீல்ஸ் கலாச்சாரம். செல்ஃபி எடுப்பதற்காக அருவிகளில் மலை உச்சிகளிலே தவறி விழுந்து செத்தவன் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பல மனநோயாளிகள் உருவாயிருக்கான். ஒருத்தன் வந்து டிடிஎஃப் வாசன் ஒருத்தன் பைக் ஓட்டுறதுல வந்து அது அபாரமான ஓட்டத்தில் ஓடி போய் ஆக்சிடென்ட் பண்ணுறான். அதுக்கு ரசிகர் இருக்காங்க. அவன் முகமெல்லாம் ஜெதஞ்சு எந்திரிச்சு வர்றான். இப்போ என்ன நினைக்கிறான்னா ஆக்சிடென்ட் பண்ணுறதே சாதனை நினைக்கிறான். போதை புழங்குவது ஒரு சாதனை நினைக்கிறான். பெரிய கத்துன்னு நினைக்கிறான். அருவாளை வச்சு வெட்டுறதே ஒரு மாபெரும் சாதனை நினைக்கிறான். தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கிரியேட்டிவிட்டி மூலமாக வெளிப்படுத்த முடியாதவர்கள், சிந்தனை பூர்வமாக வெளிப்படுத்த முடியாதவர்கள், கலைப்பூர்வமாக வெளிப்படுத்த முடியாதவர்கள் தங்களை வந்து தன்னோட கத்தை காட்டுறதுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு வன்முறையை வந்து பயன்படுத்தி கொடுக்குறார்கள். வன்முறை என்பது ஏதோ ஒரு உலகத்தினுடைய ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநோய் பரவி இருக்கிறது. அதற்கு சினிமா கலாச்சாரம் ஒரு காரணமாக இருக்கிறது. சமூகத்தில் சாதிய இயக்கங்கள் அதற்கு காரணமாக இருக்குது. மதவாதம் அதற்கு காரணமாக இருக்குது. இவ்வளவையும் தாண்டி இந்த குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு தான் காவல்துறை நடவடிக்கையை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே குறிப்பிட்ட குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் என்று குற்றப்பதிவேடு இருக்கும். அந்த மாதிரியான குற்றங்களை செய்கிறவர்கள் வேற, புதிதாக முளைக்கிறான்ல குற்றவாளிகள். இப்போ குழந்தைகளாக இருக்கிறேன் திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறவன் திடீர்னு வந்து செயின் ஆக்கிறவன் நான் மாறுறேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புதிய குற்றவாளிகள் உருவாவது காவல்துறை கணிக்க முடியாது. அதில் நம்ம வந்து பெற்றோர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும். இப்போ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அவன் ஏறுறான்னா அவன் பட்டாக்கத்தி வச்சுருக்கானா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? ரயில்வே போலீஸோட பொறுப்பு. ரயில்வே போலீஸ் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அவன் அப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இவன் மாநில அரசு மட்டுமே சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிச்சுக்கிறான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீ மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறுறவன் மட்டும் தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறானா, எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சுருக்கிறானா, சாப்பாடு போட்டில் வச்சுருக்கானா, எல்லாமே பார்க்குறான்ல. இதை மட்டும் ஏன் ஊற்று விட்றேன் திறந்து விட்டது மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கியா. லோக்கல் ட்ரெயின்லையும் செக் பண்ணு. குற்றங்கள் நிகழாமல் இருக்குன்னா செக் பண்ணி தானே ஆகணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறாங்க? குற்றம் என்னைக்காவது நிகழப்போகுது, என்னைக்காவது தான் தீப்பிடிச்சி எரிய போகுது, தீ அணைப்பு நிலையம்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்கான்? அப்போது முன்கூட்டியே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடும். வைக்கப்படப்பு தீ பிடிச்சது முன்னாடி தண்ணியை தீட்டு வந்தேன்னா அது எரிஞ்சு முடிஞ்சு போயிடும். வைக்கப்படப்பு தீ பிடிக்காத அளவுக்கு நீ பாதுகாப்பாக வச்சுக்கங்கிறாரு திருவள்ளுவர். ஸ்டேஷனில் வந்து இந்த பாதுகாப்பு அம்சங்கள் வைக்க முடியும், ஆனால் வழியில் எங்கேயாவது வந்து ஏறி நிற்கிறவனுங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நம்பி ஒரு சமுதாயத்தை ஒப்படைக்க முடியாது. அவன் வச்சிருக்கிற லத்தி சார்ஜ் அதாவது அவனோட வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்புகளை நம்பியோ துப்பாக்கிகளை நம்பியோ ஒரு சமூகம் ஒழுக்க முடியாதாக மாறிவிடாது. ஏன்னா 638 பேருக்கு ஒரு போலீஸ் தான். 30,000 பேர் இருக்கிற ஒரு நகராட்சியில் 50 பேர் கூட போலீஸ் இருக்க மாட்டேங்கிறான். இந்த 50 போலீஸை நம்பியா வந்து 30,000 பேரும் வாழ முடியும் டெய்லி? இன்றைக்கி சந்தோஷ நாராயணன் கூட இசையமைப்பாளர் சந்தோஷ நாராயணன் கூட ஒரு பதிவு விட்டுருக்காரு. என் பகுதியிலலாம் குடிச்சுவிட்டு ஒரு குரூப்பு சீரழிக்கிறாங்க, வெளியில் போக பயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ போதை வந்து நார்மல் ஆக்கப்பட்டு விட்டது, குற்றங்கள் இயல்பாக்கப்பட்டு விட்டது, ஒரு சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எந்த இலட்சியவாதமும் இல்லாமல் குறிக்கோளும் இல்லாமல் ஒரு சமூகம் வந்து தன்னை வந்து போதையில் ஆட்படுத்தி கொள்வதையோ ரீல்ஸ் போடுறதுலையோ தன்னை முதன்மைப்படுத்தி கொள்கிறது. இதனால் இந்த மனநோய்கள்லாம் களையப்படணும். இதற்கான வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தப்படணும். பள்ளிக்கூடங்களில் மிக தீவிரமாக கண்காணிக்கணும். எல்லாத்தையும் விட ரீல்ஸ் போடுறதுல யார் குற்றப்பின்னணி உடையவர்கள் என்பதை சைபர் கிரைம் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். இது பல தரப்பு பொறுப்பு இருக்கிறது. அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும். அதுக்காக காவல்துறை வந்து செய்கிறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. குற்றமே நிகழாத வண்ணம் பாதுகாக்கிற பொறுப்பு சமூகத்துக்கும், குற்றம் நிகழ்ந்த பின்னால் தண்டிக்கக்கூடிய பொறுப்பு வந்து நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. எல்லாருமே அதனுடைய பொறுப்பை உணர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு நிரந்தர தீர்வு. இல்லாட்டினா இன்றைக்கி இவனை அடிப்பாங்க, 2 மாதம் சும்மா இருப்பாங்க, போலீஸ் தீவிரமாக தேடுறாங்க எல்லாரையும், ஒரு 3ஆவது மாதம் மறுபடியும் ஒருத்தனை போய் விட்டுவாங்க. இது தொடர்கதையாக மாறக்கூடாது. அது ஒன்று தான் இதற்கு நிரந்தர தீர்வு. இறுதியாக ஒரு கேள்வி சார், என்னன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார்ல வந்து பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் அப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, வடமாநிலத்தவர்கள் வந்து
திமுக அரசால அச்சுறுத்தப்படுறாங்க, அவங்களுடைய உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலை இருக்குதுன்னு சொன்னப்ப நீங்க குதிச்சிங்கல்ல, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே, அதை அது இது தனிமனித வன்முறை. கும்பல் வன்முறை என்பது எது அப்படின்னா, குஜராத்திலே நடந்த கலவரம் கும்பல் வன்முறை, காஷ்மீரிலே நடக்கக்கூடிய வன்முறைகள் கும்பல் வன்முறை, ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடியது கும்பல் வன்முறை. இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில், அரசுக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்திருக்கிறது. இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இட்டு போகிறார்கள். அப்போ கும்பல் வன்முறைக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய தனிமனித தவறுகளை ரெண்டையும் ஒப்பிடுவது என்பது தவறானது. அதனால் ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற அமைப்புகள் செய்கிற கும்பல் வன்முறையில் இது சேராது. தனிப்பட்ட முறையில் 2 பசங்க சேர்ந்து ஒரு பசங்களை வெட்டிட்டான் அப்படிங்கிற தனிப்பட்ட வன்முறை. இது கும்பல் வன்முறை கிடையாது. அதனால் ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 குற்றங்கள் என்றாலும் கும்பல் வன்முறையை தடுக்க முடியாது. நீ ஆர்எஸ்எஸ்காரன் பண்ணுற கலவரம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒடுக்க முடியுமா? மத்திய அரசாங்கமே ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு துப்பாக்கி பயிற்சியே கொடுக்குறேன், நீ தடை செய்விய ஆர்எஸ்எஸ்ஸை? ஆர்எஸ்எஸ் ஆயுதம் ஏந்தக்கூடாது நினைக்க சொல்கிறியா? அன்பைத்தான் ஏந்த வேண்டும், ஆயுதம் ஏந்தக்கூடாது. கடவுள் நம்பிக்கை என்பது அன்பே சிவம், கடவுள் அன்பு மயமானவர் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு ஆயுதம் தூக்கக்கூடாது நினைக்கா சொல்லியிருக்கியா? ஆயுத பயிற்சி கொடுத்துக்கிட்டே நீ தனிமனித வன்முறையை கண்டிக்கிற. ஆனால் கும்பல் வன்முறைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். கும்பல் வன்முறைக்கு சொந்தக்காரன் தனிமனித வன்முறையை கண்டிப்பதற்கான எந்த யோக்கியதையும் உனக்கு கிடையாது. காந்தியை கொலை செய்த இயக்கத்தை நீ வழிநடத்தி கொண்டு, கோட்சேவின் வழியிலே நீ நடந்து கொண்டு, தனிமனித தவறுகளுக்கு நீ வேறு வண்ணம் பூசுவது, இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அது கண்டிக்கத்தக்கது, மிகுந்த கண்டனத்துக்குரியது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.